Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோல ES6 ஃபீச்சர்ல இருக்க arrow function பத்தி தான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த arrow function ES6ல இருக்க ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பாத்தீங்கன்னா ES6 ஃபீச்சர்ஸ்ல arrow functions.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெபாசிட்டரிக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனை பொறுத்த அளவுக்கு நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்குல்ல, அதை விட ஷார்ட் ஹேண்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த ஆரோ ஃபங்க்ஷனை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் கேல்சி சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். 5 சொல்லிட்டு இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். console.log calci இன்டிகிரேட்டட் டெர்மினல் ஓபன் பண்ணிப்போம். Node.js மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதால டைரக்டா மிஷின்லயே ரன் பண்ணிப்போம். function.js அதுக்கு முன்னாடி ஃபைலை சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ 5 வந்துடுச்சு. ஓகேங்களா? இது வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன். இதே ஆரோ ஃபங்க்ஷன்ல பாருங்க, const calci equal fat arrow, இங்க return 5. இதை நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். console.log of calci. ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிட்டு திரும்பவும் ரன் பண்ணுவோம். 5 பிரிண்ட் ஆகுதா? இது பார்த்தீங்கன்னா 3 லைன் ஆஃப் கோட் வருது. ஆனால் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது ஒரே ஒரு 5 மட்டும்தான் இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆரோ ஃபங்க்ஷனை இன்னும் ஷார்ட்டாக எழுதுவோம். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபேட் ஆரோக்கு அப்புறமா டைரெக்டாக 5 கொடுத்துட்டோம். அதாவது ஃபங்க்ஷன் பாடியை கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாடியை இது வந்துட்டு டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 5 ரிட்டர்ன் ஆகுதா? சப்போஸ் நம்ம ஒரே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், அதாவது 5 வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறோம் வச்சுக்கோங்க, இன்னொரு 5 கூட மல்டிப்ளை பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். m5 is to m. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு திரும்பவும் ரன் பண்றேன். 25 வருதா? இது வந்துட்டு ஒரே பேராமீட்டர். இந்த ஒரே ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம்ல, அதுல இன்னும் ஷார்ட் ஹேண்டா என்ன பண்ணலாம்னா, இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு பேராமீட்டர் இங்கே அக்செப்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த 5 into m இந்த ஃபங்க்ஷன் பாடியை டைரக்டா ரிட்டர்ன் பண்ணும். வாங்க திரும்பவும் ரன் பண்ணுவோம். வருதா? 25 வருதா? ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோட ஷார்ட் ஹேண்ட் சின்டாக்ஸ் தான் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சப்போஸ் உங்க ஆரோ ஃபங்க்ஷன் மல்டிபிள் லைன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிள் லைன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் லைன்ஸுக்கான ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃப்ளவர் பிரேசஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். திரும்பவும் நான் கிளியர் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஆரோ ஃபங்க்ஷன் எனக்கு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் வருது. இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ வந்து 25 வருது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்கன்னா
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இன்னொரு பேராமீட்டர் கொடுக்குறேன் n சொல்லிட்டு இங்கே வந்து அதை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே 3ன்னு கொடுப்போம். சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரன் பண்ணுவோம். 28. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏரோ ஃபங்க்ஷனில் திஸ் கீவேர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் பர்சன் ஈக்குவல் டு நேம் ஆரிஃப் HTML ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு மெத்தடும் கொடுத்துருக்கோம். ஷோ this dot skills dot for each. console.log of this dot name. ஓகேங்களா? skill. ஓகே, இந்த திஸோட வேல்யூ என்ன வருது சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் போட்டுப்போம். இப்போ பர்சன் டாட் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ அப்ளிகேஷனை மிஷின்லேயே ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு திஸ் டாட் நேம்ங்கிறது வந்துட்டு அன்டிஃபைன்டுன்னு வருது. ஏன்னா திஸ் அப்படிங்கிறது குளோபல் ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்குது. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு திஸ் டாட் நேம்ங்கிறது ஆரிஃப்னு வேணும்னா நான் என்ன பண்ணலாம்னா, ஒன்று திஸ் இந்த ஆப்ஜெக்டை இங்கே வந்து பைண்ட் பண்ணலாம். திஸ் சொல்லிட்டு பைண்ட் பண்ணோம்னா எனக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, Arif is skilled in CSS, Arif is skilled in HTML, CSS, then JavaScript. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு கன்சோல் ஸ்டேட்மெண்ட்ல ஆப்ஜெக்ட் தான் வருது. எந்த ஆப்ஜெக்ட் வருது? நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு திஸ்ல வருது. அதாவது நம்ம இங்க திஸ்ஸை வந்துட்டு பைண்ட் பண்ணியிருக்கோம், கரண்ட் ஆப்ஜெக்டை நம்ம பைண்ட் பண்ணியிருக்கோம், அதனால வருது. ஓகேவா? இதே ஏரோ ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பைண்டிங்னா நீங்க பண்ணவே வேண்டாம். பை டிஃபால்ட்டா உங்களுக்கு திஸ்ல வந்துட்டு கரண்ட் ஆப்ஜெக்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? நான் இப்போ ஏரோ ஃபங்க்ஷன் மாத்துறேன். fat arrow symbol. நான் பைண்ட் பண்ணல, அதே மாதிரி இதையும் ஏரோ ஃபங்க்ஷனா மாத்திட்டோம். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிட்டு மிஷின்ல செக் பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா, அதாவது கரண்ட் ஆப்ஜெக்ட் எனக்கு டிஃபால்ட்டா பைண்ட் ஆனதால திஸ் டாட் நேம் வந்துட்டு ஈஸியா எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா லெக்சிக்கல் ஸ்கோப்பிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பொறுத்து தான் இந்த பைண்டிங் வந்துட்டுலாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஏரோ ஃபங்க்ஷன்ல திஸ் கீவேர்ட் நமக்கு டிஃபால்ட்டா கரண்ட் ஆப்ஜெக்டை பைண்ட் பண்ணி கொடுக்கும். இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Thank you for watching. See you in the next video. Bye.